தன்னுடைய குருவான துரோணருக்கு குரு காணிக்கை செலுத்துவதற்காக அவர் இட்ட கட்டளையின்படி இந்த அர்ஜுனன் பாஞ்சால நாட்டு மன்னனை தோற்கடித்து துருபதனை தேர்தட்டில் கட்டி இழுத்து வருகிறான். இந்த அவைக்களத்தில் அங்கே பீஷ்மரும் இருக்கிறார், இந்த கிருபாச்சாரியும் இருக்கிறார், அந்த துரோணரும் இருக்கிறார். அப்போது இந்த கேலி செய்த இந்த துரோணர் சொல்லுகின்றான், ஏன் நண்பா, என்னை நிந்தித்தாய், உனக்கு நான் பாதி நாடு தருகிறேன், பெற்றுக்கொண்டு சென்றுவிடு என்று அவமானப்படுத்துகிறான். தலை குனிந்து நொறுங்கி போன இந்த துருபதன் சொல்லுகின்றான், அர்ஜுனனை திருமணம் செய்யவே ஒரு மகளை நான் பெற்றெடுப்பேன், என்னை கொல்வதற்காகவே ஒரு வீரனையும் நான் பெற்றெடுப்பேன், வளர்த்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அங்கு சூளுரைக்கிறான். அந்த சூளுரைத்தின் போது இந்த புத்திர காமேஷ் என்கின்ற ஒரு யாகத்தை வளர்க்கிறான். அப்போது இரு முனிவர்கள் யயாஜர் என்பவரும் உபயயாஜர் என்ற இரு முனிவர்களும் சேர்ந்து அந்த யாக வேள்வியில் கருமை நிற தாமரை போல ஒரு பெண்ணான இந்த பாஞ்சாலியை அங்கே உதயமாகிறாள் தீயிலிருந்து. மற்றொருவன் இந்த திஷத்தூமன் என்கின்ற மகன் வில்லேந்தி வீரனாக வருகிறான் துரோணர் கொள்வதற்காக. இதில் என்னவென்றால், இன்று அறிவியல் பேசும் பிளாஸ்மோ நிலை மற்றும் வெப்பாற்றலில் இருந்து அணுக்கள் உருவாவதை திரௌபதியின் அக்னி பிறப்பு என்றே சூசமாக சொல்லுகிறது. அக்னியிலிருந்த பிறப்பு என்பதே இந்த சூசமாக அன்றே சொல்லப்பட்டது. நண்பர்களே, திரௌபதி நெருப்பில் பிறந்தால்தான் அவரால் தான் வாழ்நாள் முழுவதும் எத்தகைய கஷ்டங்களையும் நெருப்பாக நின்று எதிர்கொள்ள முடிந்தது. அநீதிக்கு எதிராக எரியும் நெருப்பாகவே இருந்தால் எரியும் நெருப்பிலிருந்து ஒரு பேரழகி பிறக்க முடியுமா? உங்கள் கருத்து என்ன என்ற தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.